நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போறீங்களா? போலிங் பூத்ல போய் எப்படி ஓட் போடணும் அப்படின்ற பத்தில உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்காக நாம போலிங் பூத்துக்கு எப்படி போகணும், அங்க போயிட்டு எப்படி ஓட் பண்ணணும், அந்த மாதிரி டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், தேர்தல்ன்றது நம்முடைய ஜனநாயக கடமை, அது நம்ம எல்லாருமே பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்றதுன்றது ப்ராசஸ் பார்க்கலாம். நீங்க ஓட் போடணும்னா முதல்ல உங்களுடைய பெயர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கணும். உங்களோட பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்க்கலாம். அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து இந்த பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்லிப்ல உங்க பேர் இருந்தாலே போதும், லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்படியும் இல்லைன்னா அதுக்கான ஆப் இருக்கு, அந்த ஆப்லயும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ உங்க பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தால் போதும். ஓட்டர் ஐடி கார்டு உங்களுக்கு வந்திருக்குன்ற அவசியம் இல்லை. ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தால் போதும், நீங்க ஓட் பண்ணலாம். ஸோ தேர்தல் நாளன்னைக்கு நீங்க நேரா அந்த போலிங் பூத்துக்கு போகணும். போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போகணும்? அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டர் ஐடி ஒன்று வேணும். ஓட்டர் ஐடி வந்து ஓட்டர் ஐடி கார்டு ஒன்று கொடுப்பாங்க, அந்த கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஓட்டர் ஐடி கார்டு இல்லைன்னா கவலையே வேணாம், உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஒரு 12 வகையான டாக்குமெண்ட்ஸை நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்க அந்த 12 வகையான டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு, ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட நீங்கள் ஓட் போடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட பூத் ஸ்லிப்பும், பூத் ஸ்லிப் இல்லைனா கூட பரவாயில்ல, அது இல்லாமலே கூட ஓட் போடலாம். பட் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. அந்த பூத் ஸ்லிப் எடுத்துக்கிட்டு ஓட்டர் ஐடி கார்டோ அல்லது வேற ஏதாவது டாக்குமெண்ட்டோ எடுத்துகிட்டு நேராக போலிங் பூத்துக்கு போங்க. போலிங் பூத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல இல்லை காலேஜில் தான் நடக்கும் இல்லையா, அங்கே வந்து நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், நிறைய இடங்களில் வந்து போலிங் நடந்துட்டு இருக்கும். ஸோ எந்த இடத்துல ஓட் போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம். அந்த ஸ்ட்ரீட் நேம்க்கு எந்த கிளாஸ் ரூமில் போலிங் நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த கிளாஸ் ரூம் உள்ள போங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே 3 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அந்த 3 ஆஃபீஸர்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுடைய பூத் ஸ்லிப்பும் உங்களுடைய ஃபோட்டோ ஐடி கார்டும் எடுத்து வச்சுட்டு அவர் பார்ப்பார். உங்கள் பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்கா? எஸ் இருக்கு. இந்த நம்பர் தான் இங்கே வந்திருக்க நம்பர் அப்படின்றது உங்களோட ஃபோட்டோ ஐடி கார்டை வச்சுட்டு அவர் வந்து செக் பண்ணுவார். நீங்கள் தான் அதுன்றதை உறுதி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த நபர்கிட்ட போகணும். உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை வாங்கிக்கிட்டு அடுத்த நபர்கிட்ட போகணும். அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து உங்கள் கையில் வந்து அந்த இங்கை வைப்பார். உங்களுடைய லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் அந்த இங்கை வைப்பார். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சைன் பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட்டில், ஒரு பேப்பரில் சைன் பண்ண வேண்டியது இருக்கும். அது சைன் பண்ணதுக்கப்புறமா அவர் உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பை கொடுப்பாரு. அந்த ஸ்லிப்பை வாங்கிக்கிட்டு 3வது இருக்க ஆஃபீஸர் கிட்ட போகணும். அவர்கிட்ட போனதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்லிப்பை வாங்கிக்கிட்டு உங்கள் கையில் அந்த இங்க் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களை ஓட் போடுறதுக்கு அனுப்புவார். ஸோ நீங்கள் அந்த போலிங் கம்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், அந்த கம்பார்ட்மெண்ட் உள்ள நீங்கள் போயிட்டு ஓட் போடணும். நீங்கள் யாருக்கு போடுறீங்க அப்படின்றது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு மறைவிடம் போல தான் இருக்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் போகிற இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் வெளியே அனுப்பிட்டு தான் ஓட் போடணும். ஏன்னா ஓட் போடுறது ஒரு ரகசியம். அது வந்து நீங்கள் வெளியே யாருக்கு போடுறீங்கன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. வேற யாராவது அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. நீங்கள் போடுறதை யாரும் பார்க்கக்கூடாது. ஸோ உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுடைய இவிஎம் இருக்கும். இவிஎம்ல மொத்தம் 16 பட்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 16 பேர் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து யாரோட பேர் இருக்கும் அப்படின்னா, நேஷனல் பார்ட்டிஸ் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ், அவங்களோட கேண்டிடேட்ஸோட நேம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதற்கு அடுத்தது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ், அவங்களுடைய பேர்கள் இருக்கும். அதற்கு அடுத்தது சுயேட்சை நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பேர்கள் இருக்கும். ஸோ உங்களுடைய கட்சி எந்த கட்சி, உங்களுடைய நபர் எந்த நபர் அப்படின்னு அங்கே சரியா பாருங்க. ஏன்னா இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே மாதிரியான பேர் உள்ள ஆளுங்கள் நிறைய பேர் நிற்க வைப்பாங்க சில நேரங்களில் சில கட்சிகள். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட சின்னம் ஒன்று இருக்குன்னா அதே மாதிரியே சிமிலராக இருக்கக்கூடிய சின்னங்கள் நிறைய பேர் அங்கே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நேம், கட்சியோட பேர், அந்த சின்னம் எல்லாம் சரியா இருக்கான்றதை பாருங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமானது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன 16 பேர் தான் அந்த ஒரு மிஷினில் இருக்க முடியும். அப்போ 16 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா அப்போ அங்கே இன்னொரு மிஷின் வச்சிருப்பாங்க. ஸோ 16 32 வரைக்கும் இருந்தாங்கன்னா 2 மிஷின், இல்லை 32க்கு மேலே போச்சுன்னா 3வது மிஷின் இருக்கும். ஸோ உங்களுடைய கேண்டிடேட் எந்த மிஷினில் இருக்காருன்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட் போடணும். அண்ட் உங்களுக்கு டவுட் வரலாம், போய் பார்க்குறேன் அங்கே எனக்கு டவுட் இருக்குமே, எப்படி அதை செக் பண்ணுறது அப்படின்னா கவலையே வேணாம். வெளியவே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதில் அந்த கேண்டிடேட் லிஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யார், செகண்ட் யார், தேர்ட் யாருன்றது அந்த லிஸ்ட் அங்கே இருக்கும். அதிலே நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம் உங்களுடைய கேண்டிடேட் எந்த நம்பரில் வராரு அப்படின்றத. அதை பார்த்துட்டு நீங்கள் போனதுக்கு அப்புறமா அந்த ஓட்டர், அந்த இவிஎம் இருக்கு இல்லையா, இவிஎம்ல உங்களுடைய கேண்டிடேட் நேம்க்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் அழுத்தணும். அதை அழுத்தின உடனே அதுக்கு பக்கத்தில் இருக்க ரெட் கலர் லைட் எரியும், ஒரு பீப் சவுண்ட் வரும். அதுக்கப்புறமா பக்கத்தில் விவி பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மிஷின் ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, நம்ம ஓட் போடுறோம் இல்லையா,
நீங்க எந்த கட்சிக்கு ஓட் போடுறீங்களோ அந்த கட்சியோட சின்னம் வந்து அதுல வந்து பிரிண்ட் ஆகி ஒரு குட்டி பேப்பர் வந்து உங்க கண்ணில் தெரியும். அதை நீங்க வெளியே எடுக்க முடியாது. யூ கேன் ஜஸ்ட் see it, அவ்வளவுதான். அதை நீங்க பாத்தீங்கன்னா 7 செகண்ட் வரைக்கும் அது இருக்கும். 7 செகண்டுக்கு அப்புறமா அது கட் ஆகி கீழே விழுந்துரும். ஒருவேளை நாளைக்கு கவுண்டிங் அப்போ ஏதாவது டவுட் இருக்கு, இவிஎம்ல டவுட் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த பேலட் பேப்பர் எடுத்து கவுண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் அந்த சிஸ்டம் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதை நீங்க பண்ணோன்னே நீங்க நேரா வெளியே வந்துடலாம். அதோட ஓட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. வரும்போது மறக்காம உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு திரும்ப வாங்கிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? இதோட ஓட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க போலிங் பூத்துக்கு போகும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து ஃபோன், கேமரா மாதிரியான எலக்ட்ரானிக் பொருட்கள் எதையும் அங்க எடுத்துட்டு போக கூடாது. ஒருவேளை உங்க ஃபோன்ல எதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா வெளியவே வண்டியிலேயே வச்சுட்டு போயிடுங்க. உள்ள போகும்போது நீங்க அதெல்லாம் எதுவும் எடுத்துட்டு போக கூடாது. அதுக்கப்புறமா கட்சியோட சின்னங்கள் எதையும் நீங்க எடுத்துட்டு போக கூடாது. ஏதாவது ஒரு சின்னம் ஏதாவது இருக்கு அப்படின்னா, உங்க டிஷர்ட்ல ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சிம்பிள் எதையும் நீங்க போட்டு போக கூடாது. அப்படி போனீங்கன்னா அங்க உள்ளவே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ்லையோ அல்லது உங்கள் கையிலையோ எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு கட்சியோட சின்னமும் அல்லது கட்சியை குறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அங்கே போனதுக்கு அப்புறமா நீங்கள் அங்கே போயிட்டு யார்கிட்ட வந்து இவங்களுக்கு ஓட் போடுங்க, அவங்களுக்கு ஓட் போடுங்கன்றதை பற்றி பேசக்கூடாது. யாருக்கு ஓட் போடுறீங்கன்னு கேட்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே பேசாதீங்க. யாராவது தெரிஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா கூட ஹேய் ஹலோன்னு கையிலேயே அப்படியே சும்மா கையை காட்டிட்டு கண்ணிலேயே ஒரு வணக்கம் சொல்லிட்டு அப்படியே வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பேசாதீங்க. பேசினாலும் பொதுவான விஷயங்களை பேசுங்க. அரசியல் விஷயங்களோ அல்லது தேர்தல் சம்பந்தமான விஷயங்களோ நீங்க அங்க பேசக்கூடாது. அது பேசுவதற்கான இடம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து போற இடத்துல யாரும் இன்ஃபுளுன்ஸ் ஆயிடக்கூடாது இல்லையா? அவங்க வந்து தெளிவா வீட்டிலேயே யோசிச்சுட்டு வரணும். அதனால தான் வந்து நம்ம பிரச்சாரம் கூட வந்து ஒரு 2 நாள் முன்னாடி நமக்கு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ரைட்? ஸோ அங்க போயிட்டு நீங்க எதுவும் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் அதெல்லாம். அதனால நீங்க எதுவுமே பேசாதீங்க. எந்த ஒரு கட்சி சின்னமும் எடுத்துட்டு போகாதீங்க. ஃபோன் அல்லது கேமரா மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதையும் எடுத்துட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஓகே, இப்போ என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஓட் போட போறீங்க. ஓட் போடுறது எந்த கட்சிக்கு போடுறதுன்றது உங்களுக்கே தெரியும். நீங்களே அந்த கட்சியை டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு சில விஷயங்களை வச்சு மட்டும் கட்சிகளை செலக்ட் பண்ணாதீங்க. இங்கே நிறைய பேர் பண்ண தப்பு என்னன்னா, எங்க அப்பாலாம் இந்த கட்சிக்கு போட்டாரு, எங்க தாத்தாலாம் இந்த கட்சிக்கு போட்டாரு, நாங்க பரம்பரையா இந்த கட்சிக்கு ஓட் போட்டு வரோம். தயவு செய்து இந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. இன்னைக்கு கேண்டிடேட் யாருன்னு பாருங்க. ஏதோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு தலைவர் வந்திருப்பாரு. அந்த தலைவருக்காக நான் இன்னைக்கு இந்த கட்சிக்கு போறேன்னு சொல்லிட்டு போடாதீங்க. இன்னைக்கு அந்த கட்சியில எந்த தலைவர் இருக்காரு? அவர் நல்லவரா கெட்டவரா? அவருக்கு ஓட் போட்டா எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா? அந்த விஷயத்தை யோசிங்க. இவருக்கு ஓட் போட்டேன்னா இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் எனக்கு நல்லா இருக்குமா? ரோட் நல்லா இருக்குமா? விலைவாசிகள்லாம் கட்டுப்பட்டு இருக்குமா? இந்த விஷயங்களை மட்டும் யோசிச்சு நீங்க ஓட் போடுங்க. இவங்க வந்து அந்த காலத்துல அந்த தலைவர் இருந்தாரு, எங்க வீட்டுல எல்லாரும் இந்த கட்சிக்கு ஓட் போடுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வேணாம். அதே போல இந்த ஜாதியில இருக்கவங்க எல்லாம் இந்த கட்சிக்கு ஓட் போடணும், இந்த மதத்துல இருக்கவங்க எல்லாம் இந்த கட்சிக்கு ஓட் போடணும், எங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க, அதனால நான் வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட் போடணும். அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்க உள்ள போய் ஓட் போறது வந்து யாருக்கு போறீங்கன்னு யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஸோ உங்க ஆளுங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போகட்டும். நீங்க நேரம் போயிட்டு உங்களுக்கு தேவையான கட்சிக்கு ஓட் போட்டு வந்துருங்க. ஸோ கட்சியை தேர்ந்தெடுக்கும் போது ஜாக்கிரதையா தேர்ந்தெடுங்க. உங்க வேட்பாளர் படிச்சவரா, அவரு நல்லவரா, அவர் வந்து ஒழுங்கானவரா, அவர் ஒழுக்கமானவரா, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கமானவரா, அவர் வந்து எந்த ஏமாத்து வேலையும் பண்ணாம இருக்காரா, அவர் வந்து டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு வராரா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பார்ட்டியை சூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, நீங்க இந்த தேர்தலில் ஒரு கட்சிக்கு ஓட் போடுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற நீங்க போய் ஓட் போடுறீங்க, ஓகே. ஆனா நான் இந்த கட்சிக்கு ஓட் போட்டுட்டுன்றதுனால நான் காலம் முழுக்க இந்த கட்சியே ஓட் போட்டிருப்பேன், அந்த விஷயம்லாம் வேணாம். இன்னைக்கு இந்த கட்சியை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதாவது கட்சிக்கு சூஸ் பண்ணணும், வேற ஏதாவது கட்சிக்கு நீங்க ஓட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அல்லது இந்த கட்சி சரியா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உடனே மாறிடுங்க. ஏன்னா நான்லாம் அப்படிதான் மாறிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நான் வந்து முதல்ல போட்டது ஒரு கட்சி, அதுக்கப்புறம் போட்டது இன்னொரு கட்சி, இன்னைக்கு போட போறது வேற ஒரு கட்சி. ஓகேங்களா? அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கட்சி சரியாக இருந்திருக்கு. நான் முதல்ல ஓட் போட்ட போது ஒரு புதிய கட்சி, அந்த கட்சி நல்ல கட்சி, அந்த கட்சிக்கு ஓட் போட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு நல்ல தலைவர் இருந்தாங்க, அந்த கட்சிக்கு ஓட் போட்டேன். இன்னைக்கு வேற ஒரு நல்ல தலைவர் இன்னொரு கட்சியில் இருக்காரு, அந்த கட்சிக்கு தான் ஓட் போட போறேன். அப்போ அதான் அந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணிக்கு நான் ஓட் போட போறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எலெக்ஷன்ல யார் சரி அப்படின்றத பார்த்து அந்த கட்சிக்கு ஓட் போடுங்க. மற்ற தேவையில்லாத காரணங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சரியான கட்சியை சூஸ் பண்ணுங்க, சரியான நபருக்கு ஓட் போடுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஓட் போட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க எப்படி வாழ போறீங்கன்றது தான் தெரியும். போன 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட் போட்டவங்களோட அந்த செயலுக்கான பலன்கள் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா
அதுக்கும் அதுதான் காரணம். இன்னைக்கு மோசமான ஆட்சியா இருக்கு, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் அன்னைக்கு ஓட் போட்டவங்க தான் காரணம். ஸோ இன்னைக்கு நீங்க ஓட் போட போறீங்க, நாளைக்கு வரவங்க உங்களை பார்த்து கை நீட்டு சொல்லக்கூடாது, டேய் நீ தாண்டா இந்த கட்சிக்கு ஓட் போட்ட, இந்த கட்சிக்கு ஓட் போட்டதுக்கமா இப்படியெல்லாம் நடக்குது, இதுக்கு நீ தாண்டா காரணம் உங்களை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சரியான கட்சியை நீங்க சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிடலாமா? இந்த தேர்தலில் ஒரு சரியான கட்சியை சூஸ் பண்ணுவோம். தர்மம் காக்கணும். ஸோ தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல கட்சிக்கு இந்த எலெக்ஷன்ல நம்ம ஓட் போடுவோம். சரியான ஆட்சியை நாம அமைப்போம். நன்றி, வணக்கம். வெயிட். இன்னைக்கு நீங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பற்றிலாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னுடைய மற்ற வீடியோக்களையும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.